ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு நான் ஒரு சால்னா செய்ய போகிறோம். அது வந்து நல்ல ஊர் கத்திரிக்காய் எங்களுக்கு ஜெஃப்னாலேருந்து வந்தது. அந்த சால்னா நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த வீட்டில் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி அந்த சால்னாவை நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிற சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சால்னா செய்கிறதுக்கு நான் இதில் பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முதல்ல கத்திரிக்காவை பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கத்திரிக்காயில் நான் உப்பு மஞ்சள் ஒன்றுமே நான் சேர்க்கலை, சும்மா தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்ல ஊர் கத்திரிக்காய், ஜெஃப்னாலேருந்து வந்து நல்ல ஃப்ரெஷ் கத்திரிக்காய். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தான் நான் இந்த சால்னா செய்வேன். இது ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்லா பொரி போடட்டும். கத்திரிக்காய் சால்னா செய்கிறது கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ் கத்திரிக்காய் இருக்கணும், நல்லா பூச்சி இல்லாத கத்திரிக்காய் இருக்கணும், நல்ல கத்திரிக்காய் இருக்கணும். அது கொஞ்சம் வாடல் மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிட்டுது. நான் இதை எடுத்துகிட்டு அடுத்ததை சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இது எங்களுக்கு ஜெஃப்னாலேருந்து வந்தது, நல்ல ஃப்ரெஷ் கத்திரிக்காய். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுவும் பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு இன்னொரு செட் இருக்குது, அதையும் போட்டுட்டு நல்லா சால்னா செய்கிற மாதிரி நான் காட்டுவேன். எந்த பக்குவத்தில் தான் நான் செய்ய போகிறேன் சால்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ இதையும் எடுக்க போகிறேன். கத்திரிக்காய் ஆக சின்ன வெட்டவும் கூடாது, ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இல்லாட்டி களி மாதிரி போயிடும். இப்போ மட்டை செட்டுருக்கு, நான் அதையும் சேர்க்குறேன். நான் சால்னாக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறேன், அது எப்படின்னு காட்டுறேன். கருப்பு எள்ளு ஒரு தேக்கரண்டி வறுத்தது சேர்க்குறேன், வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம். கருப்பு எள்ளு, கருவாப்பட்டை 2 சேர்க்குறேன், 2 பீஸ். ஏலக்காய் ஒரு 4 சேர்க்குறேன், 4. கராம்பு ஒரு 5 ஒரு 6 சேர்க்குறேன். மிளகு ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகு சேர்க்குறேன், ஒரு 1/2 தேக்கரண்டி இல்லாட்டி 1/4 தேக்கரண்டி, காரம் அவங்கவுங்களுக்கு தேவை மாதிரி. இது ஒரு 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். பெருஞ்சீரகம் வந்து ஒரு மேசக்கரண்டி அளவாவது சேர்க்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து நான் இஞ்சும் பூண்டுமா சேர்த்து ஒரு பூண்டு ஒரு 7 பல் இஞ்சி அதையும் சேர்க்குறேன், ஒரு பீஸ் இஞ்சி. இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன், வெட்டின வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன், ஏன்னா சில பேர் சேர்க்க மாட்டாங்க, நான் சேர்க்குறேன். இந்த பால் தன்மைக்கு தேங்காய் பூ ஒரு 2 மேசக்கரண்டி அளவு. நான் சில பேர் அரைக்கிறேன்டா கஜு அரைப்பாங்க, வெள்ளை கசகசா அரைப்பாங்க, வேர்க்கடலை அது சேர்ப்பாங்க. நான் பாதாம் தான் வந்து ஒரு 10-12 பாதாம் எடுத்துருக்குறேன், நான் அதைத்தான் சேர்க்க போகிறேன். நான் பாதாமை தான் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். தண்ணி சேர்த்துருக்குறேன் அரைக்கிறதுக்கு, இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஒவ்வொருத்தர் பக்குவம் ஒவ்வொரு மாதிரி அரைச்சி செய்வாங்க. நான் இதை எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் செய்கிறது. பிரியாணிக்கு இந்த மாதிரி சால்னா, இது பரோட்டா கூட சாப்பிடலாம். நம்ம நார்மலாக நாங்கள் இடியாப்பம் புட்டு இது கூடயும் சாப்பிடலாம். நான் இது வந்து எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி தான் நான் இந்த சால்னா நான் செய்கிறேன். சரி, இப்போ வாங்க வீடியோவுக்கு
போய் அதை காட்டுறேன். நான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த எண்ணெயிலே தான் நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வதக்கி இந்த சால்னாவை செய்ய போகிறேன். இந்த தேங்காய் வந்து நல்லா அரைப்படணும். தேங்காய் வந்து நல்லா அரைப்பட்டால் தான் இந்த சால்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பால் ருசியாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய்க்குள்ள நான் கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் ஏன்னா அதை அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்குறேன். அப்போ அதனால் இதில் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு 2 பிரிஞ்சியில் பிரியாணியில் பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஒரு பாதி வெங்காயம். ஏன்னா வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் அரைக்கிறதுக்கு, அதனால் நான் பாதி வெங்காயம் சேர்க்குறேன். கராம்பு ஏலமெல்லாம் நான் அதிலேயே அரைக்க போட்டுட்டேன். பின்ன இதில் சேர்க்க இல்லை. இதுக்கு தக்காளி கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆகட்டும், நல்லா அரைப்படணும். இதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது, தக்காளியிலேருந்து வெங்காயம் எல்லாம். இதில் வந்து நான் இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்க்க போகிறேன். இந்த அரைச்சி எடுத்த மசாலாவை இதில் நான் சேர்க்குறேன். அதை சேர்க்குறேன். சேர்த்து நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுவி ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சம். இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். ரொம்ப காரமாக இருந்து சாப்பிடல, அது சால்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இதில் தான் நம்ம கத்திரிக்காவை சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இதுக்கு உப்பெல்லாம் பார்க்க போகிறேன். உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். ஆனால் டேஸ்ட்டு இந்த வாசனையெல்லாம் நல்லா இருக்குது. நான் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் உண்டு, அதில் சேர்க்குறேன். இது எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேனோ நான் அப்படி தான் செய்கிறேன். இதுக்கு நான் கத்திரிக்காய் சேர்க்காம வெறும் சால்னாவும் இந்த மாதிரி நான் செய்வேன். அது நல்லா பரோட்டா கூட சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ இதில் நான் கத்திரிக்காவை சேர்க்க போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்த கத்திரிக்காவை சேர்க்குறேன். கத்திரிக்காவை சேர்க்குறேன். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். இப்போ நெருப்பை வந்து குறைச்சிடணும், நெருப்பை கூட்டக்கூடாது, அடி பிடிக்காமல் பார்க்கணும். இப்போ இது அப்படியே நல்லா இறுக்கி கொண்டு இந்த கத்திரிக்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த இதில் இறங்கும் இந்த சால்னால. இப்போ நல்லா அப்படியே நெருப்பை குறைச்சிருக்குவேன். குறைச்சி அப்படியே கொஞ்சம் எண்ணெய் படரட்டும். இந்த சால்னா வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது, நான் பொய் சொல்ல இல்லை. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது இந்த ரெசிபி நானே இது வீட்டில் இப்படி தான் செய்கிறது. உண்மையாக இது டேஸ்ட் நல்லா இருக்குது. சாப்பிடும்போது அந்த சால்னால வாசனை, இந்த சிக்கன் கறி பிரியாணிக்கு உள்ள ஒரு வாசனையெல்லாம் இந்த சால்னால வருது. நான் இந்த மாதிரி செய்தது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, நான் வீட்டில் இதை அடிக்கடி நான் செய்வேன். நான் பிரியாணிக்கு செய்கிறது. இன்றைக்கி நான் இந்த வீடியோவுக்கு நான் இதை போட்டுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க நல்லா இறுகிட்டு வந்துடுது, இறுகி கொண்டு வருது. குழம்பு தன்மையாக இல்லை, இப்போ பிரட்டலாக தான் இருந்தது சாலைனா. பிரியாணிக்கு சாப்பிட தான் கூடுதலாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் இறக்க போகிறேன். இந்த சாலனம் பாருங்கள் ரெடி ஆகிட்டுது. இந்த எண்ணெயெல்லாம் மேலே படர்ந்து அப்படியே வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.